எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, நம்ம இன்னைக்கு ஓசியில் ஆட்டையை போட்ட காரை வச்சு நம்ம சும்மா இப்படிக்கா போயிட்டு இருந்தோம். எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணலாமா சம்பவம்ட்டு போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பைக் ஷோரூமை பார்த்தேன். எறா வண்டி அங்க அப்படின்னு போடுறா தம்பி பிரேக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டு அப்படியா திருப்பினா பைக் ஷோரூமு நம்மளே அவன்கிட்டனாலும் ஏதாச்சும் ஒன்று திருடி தான் நம்மளே எடுத்துட்டு வரோம். கார் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி பைக் வாங்குவோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, பைக் வாங்குவோம். ஆனால் ஒரு கோடி இதுக்கு மேலே போகாது காசு. இதுதான் என்கிட்ட இருக்க மொத்த ஃபைனல் காசே. இது காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் நம்ம தேடி தான் சம்பாதிக்கணும். சரி சரி சரிக்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்னென்ன பைக் இருக்குன்ட்டு. அப்போ கார் துண்டுனா ஒரு போட்டு எடுத்துருந்துட்டேன். இதனால காசு வேலைக்கு ஆகாதுன்ட்டேன். ஆஹா என்னப்பா இது நல்லா இருக்கேன். மேனேஜருங்கப்பா. சரி கைஸ், இதோ மேனேஜர் அங்கே இருக்காரு. போய் என்னென்ன பைக் இருக்குன்னு போய் கேட்டு. ஆச்சரியம் என்னன்னா, ஐயோ அது பேர் என்னது, கவாசாக்கி நிஞ்சா H2R வேறு இருக்கான். இது வந்து ஸ்பெஷல் பைக்கா. சரி இருங்க, இதோட இன்ஃபர்மேஷன் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல என்னென்ன பைக் இருக்குன்னா, டியூக் பைக் இருக்கான், அது ஸ்டண்ட்டுக்கான பைக் மாதிரியான். அதுக்கடுத்து நம்ம ராக்கி பாய் யூஸ் பண்ண ஒரு பைக்கு. அதுக்கடுத்து அயபுசார் பைக்கு ஒயிட் கலரு. அதுக்கடுத்து R15 இந்த கலரில் இருக்குது. இது இப்போ வந்துருக்கு, புதுசாக விட்டுருக்காங்கன்னா. சரி ஓகே. அடுத்து பல்சரு. ஐயோ பல்சரா, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாப்பா. பல்சரு என்ன ZX 10R வேணாம். KTM இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏதாச்சும் வேகமான பைக் தான் எடுக்கணும்னு பார்க்குறேன். சரி H2R பைக் பார்த்தோம்ல, அதோட விலை என்னன்னு கேட்போம். ஆமாம்ல, அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், இது எப்போயோ கேட்டாச்சு. இது வேலை 1 கோடியாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீ என்கிட்ட இருக்கிறதே 1 கோடி தான். இது போச்சுன்னா உங்கள் இதால் காலி, எல்லாத்தையும் திருடி தான் சம்பாதிக்கணும். பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு வெஹிக்கல் இருக்கணும் இல்லை கைஸ். சரி ஓகே பரவாயில்ல, காசு போனால் போகுது அப்படின்ட்டு கொடுத்து வாங்கிட வேண்டியதான். ஐயோ காசு இந்த பேக்கை வேறு கார்லேயே விட்டு வந்துட்டேனே. இதோ இருங்க கைஸ், எடுத்துகிட்டு வரேன். எடுத்தாச்சு. இந்த காருக்குள்ளே எங்கேயோ போய் மாட்டிச்சு. யோ மேனேஜர், இந்தாயா இந்த காசை வச்சுக்கோ, 1 கோடி ரூபா கரெக்டா எண்ணி பார்த்து தான் கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. திடீர்னு நம்ம பாட்டுக்கு போய் நின்னோம், பைக் ஷோரூமை பார்த்தோம், ஒரு பைக் எடுத்து. என்னடா இது எதிர்பார்க்காம நடக்குது. யோ மேனேஜரே இருங்க கைஸ், மேனேஜர் கிட்ட கொடுப்போம். நம்ம கொடுத்து பைக்கை வாங்கிட்டோம். ஓஹோ சூப்பர் சூப்பரே. சரி வாங்க, எப்படி இருக்கு ரைடு போய் பார்ப்போம் பைக்கில். அதுவும் இல்லாமல் இந்த பைக்கில் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டப்பு டப்புன்னு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கான். இந்த நிஞ்சா H2R மட்டும்தான் யாருமே எடுக்கலையா, ஏன்னா அது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குட்டு. இது லாக்ஸில் தான் வருமா, நான் க்ரோவில் எடுத்திருக்கேன். லாக்ஸா ப்ராஃபிட்டான்னு கூட தெரியல. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு பைக் வேணும்ட்டு எடுத்துட்டேன், சும்மா வாங்கமா போதேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த பைக் ரைடு வீடியோட முடிச்சுக்கிறேன். பாய்.